இந்த சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எப்பொழுது போராட்டம் நடக்கிறது? எங்க இந்த யுத்தம் நடக்குது? when do you face this battle more? எப்பெல்லாம் எனக்கு இந்த யுத்தம் அதிகமாய் நடக்கிறது? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னபடி சாத்தான் அவங்களை எப்போதும் கண்டுக்கிறது இல்லை. அவன் தேவன் கிடையாது. எல்லா நேரத்தையும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவனுக்கு லிமிட் இருக்குது. அவன் யாரை தம்ம ரொம்ப இந்த காரியத்தில் ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், காலையில எழுந்து நான் அதிகமாய் ஜெபித்து மற்றவர்களுக்காக இடைப்படுவேன், எதையாவது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படியே நீங்க கையை தூக்கி சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே வேற காரியமெல்லாம் அட்டாக்லாம் வருது. ஆச்சரியமே படாதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல தான் சாத்தான் அவங்களை ஃபோக்கஸ் ஆரம்பிக்கலாம். ஏன் தெரியுமா? யார் அவனுக்கு எதிராக ஆயுதமா இருப்பார்களோ அவர்களிடத்துல தான் அவன் யுத்தம் பண்ணுவான். அவனுக்கு நேராக யுத்தத்துக்கு போக ரெடியாகி தேவனுடைய ராஜ்யத்துல முன்னணியில போக ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் சாத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆனால் அப்படி அவன் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சான், நீங்கள் நானும் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லிவிடு. ஆமென். ஏனென்றால் ஐ எம் ரெடி. நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்.